ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? இனி யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டாரட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இதான் இப்போ வீடியோக்குள்ள போகணும். Milestone, secret love, separation, holding on, obsession, crash, possessiveness, travel, search, togetherness, foundation, spine. Okay. So bottom of the deck, memories. கார்டை பார்க்கும்போதே காமெடியாக இருக்குது. ஃபுல் பாசிட்டிவ் கார்டு. ஓகே. நைட் ஆஃப் கப்ஸ், 5 of cups, Hierophant, Fool, yes. Oh, substitution. 7 of Wands, Death, Ace of Swords, 3 of Cups, Ace of Pentacles, Moon card. Okay. 9 of Swords, 4 of Cups, Devil. Okay. Thank you so much, universe. ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எனக்கு ரெஸ்ட் நைட் ஆகுது, அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பாயிண்ட்டை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. கரண்ட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 1 இயருக்கு மேலே இருக்கலாம். 1 இயர், 2 months, 3 months இருக்கலாம். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலாம். மேபி காண்டாக்டில் நீங்கள் இருக்கலாம், காண்டாக்டில் இருந்தும் ஒன்று தான், இல்லாமல் போகிறதும் ஒன்று தான் சொல்லுவாங்க. அந்த சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஓகே. கரண்ட் இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்செல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ளாக் பண்ணி வச்சுட்டு காரணம் என்ன அப்படி அந்த போஸ்ட்டுக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ஒரு அப்சஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அடிக்ஷன் இவருக்கு. என்ன சொல்கிறது, இந்த ஒரு அடிக்ஷனால் இவருக்கு மைண்டு எனி டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைங்க ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக உண்டுன்னு சொல்லலாம். அதே சேம் டைம் எமோஷனல் அடிக்ஷன் உண்டுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட வரதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபியர் உண்டு. ஏன் அப்படி இந்த ஆக்சுவலி இவருக்கு யார்கிட்டே இல்லாத ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் உங்ககிட்ட ஃபீல் ஆகிருக்கலாம். இல்லைங்க இவர் உங்கள் பக்கத்தில் இல்லைங்க உங்களை திங்க் பண்ணாலோ, இல்லைங்க உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் கனெக்டில் இருந்தாலோ, காண்டாக்டில் இருந்தாலோ இவருக்கு 24/7 உங்களை பற்றியே திங்க் பண்ணுறது, உங்கள் கூட பேசணும், மீட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தாட்ஸ் ஒரு போஸ்டோட மைண்டில் வந்து சேரனால
ഇവർ ആക്ച്വലി പേടിച്ച് ഇവരൊരു ബൗണ്ടറി സെറ്റ് பண்ணி வச்சுட்டு இதில் நான் இனி நின்று போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு ஜீவிதம் இருக்கிறத நான் டோட்லி மறந்து போயிடுவேன். ஏன்னா ஒரு போதை மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டோம். என்ன ஒரு குடியாரம் கூட இந்த அளவுக்கு ஒரு போதில் கறங்க மாட்டேன், ஒரு அடிக்ஷனில் கறங்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒரு அடிக்ஷனில் போகிறேன், என்னையே மறந்து போகிறேன், என்னோட ஒரிஜினாலிட்டியே மறந்து போகிறேன். ஏன் நான் இப்படி பேசுகிறேன், ஏன் நான் இப்படி பழகிறேன், என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் அறிய வழி இல்லையே. அது ஒரு பேடிச்சாக்கி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, ஆளுக்கு 2 ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் பேடிச்சு ஓடிட்டு நம்ம சொல்லலாம். மேபி உங்களோட ஸ்மைலாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், என்னதோ இந்த ஒரு பர்சனை அப்படியே சாய்க்குதான் நம்ம சொல்லலாம், உங்கள் பக்கத்தில் அப்படியே இழுக்குதை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஆளுக்கு மனசிலாயிட்டு எஸ் இங்கே இதில் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இதில் நம்ம நின்று போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஃபேமிலியை மறந்துடும், நமக்கு இருக்கிற உலகத்தை மறந்துடும், மைண்ட் எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது. அதனால் இவங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது சொல்லிட்டேன். கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுங்கக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு ஷோரா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். காரணம் மேபி இது ஒரு சீக்ரெட் லவ்வாக இருந்திருக்கலாம். 2 பேரும் ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். 2 பேரும் சீக்ரெட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருக்கலாம். பட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிடும். ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், ஆள் ஆக்சுவலி ஹையர் பொசிஷனில் ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், கெரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லைங்க சொசைட்டி வைஸாக இருக்கட்டும், இவருக்கு ஒரு நல்ல நேம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஆக்சுவலாக அப்போ இவர் 4 பேருக்கு சஜஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், நீங்கள் 4 பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். அப்போ இவர் மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளே இங்கே மெய் மறந்து தெரியிறோம், நம்ம இந்த மாதிரி நின்றுட்டு போனோம் அப்படின்னா இங்கே ஒன்றும் சரியில்லை, பேசாமல் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன், பழகிறேன், சகஜமாக இருக்கிறேன் அப்படின்னா இவங்ககிட்ட என்னால் இருக்க முடியல, இவங்ககிட்ட நான் வேறு மாதிரி ஃபீல் ஆகுறேன், வேறு மாதிரி ஒரு அடிக்ட் ஆகுறேன், என்ன நான் மறக்கிறேன், என்னோடய ஒரிஜினாலிட்டி என்னை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணிச்சு. அதனால தான் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன், அந்த காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சன் நேமுக்காக இவர் ஆல்ரெடி இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ரொம்ப அட்டாச் ஆகி போயிடும். அந்த ஒரு பீரியட்லேயும் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு இவர் போயிட்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். ஓகே, பட் என்ன தான் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும், இவரோட என்ன சொல்கிறது, ஆப்ஷன்ஸ் உண்டு இவருக்கு. ஆப்ஷன்ஸ் இல்லை நான் சொல்ல மாட்டோம், ஆப்ஷன்ஸும் உண்டு. பட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். பட் இந்த ஒரு செப்பரேஷனில் அவங்கள மறந்துட்டாங்களா, மூவ் ஆகிட்டாங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அவங்கள ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும் ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஒருபோது நீங்கள் வேண்டாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபுல் மேபி அது இவரால் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கழிவில்லையாக இருக்கலாம், இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு கழிவில்லையாக இருக்கலாம் இவருக்கு. அதுக்காக பயந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டோண்டே தவிர, பட் நீங்கள் ஒருபோது வேண்டான்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் கிடையவே கிடையாது. இவருக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க ட்வின் ஃபைம்ஸாக இருக்கலாம், என்னதோ யாருக்கிட்ட இல்லாத ஒரு ஃபீல், ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி இது ஒரு பர்சன் சின்ன வயசுலேருந்து ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃபேமிலி, உலகம், சொசைட்டி, சர்ச்சு, கோவில், இந்த மாதிரி வாழ்ந்து ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்லும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி இது ஒரு லவ், இந்த லவ்ங்கிறது ஒரு சீக்ரெட் லவ் ஆகும். இதை சீக்ரெட்டை தான் கொண்டு போகணும். இவர் இப்போ எப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க, பேர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சீக்ரெட்டாக கொண்டு போகலாம். இவரே சொல்லிட்டு விட்டு அதே சேமில் இவரும் ஓடிட்டு விட்டேன். இவரால் சீக்ரெட்டாக கொண்டு போக முடியலை, அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு விட்டேன். ஓகே, அதனால் இவர் மனசில் இருக்கிற விஷயம்னா சீக்ரெட் லவ்வாக கூட என்னால் கொண்டு போக முடியல. இவருக்கு அந்தளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் ஒரு அட்ராக்ஷன் ஃபீல்னால இவருக்கு இது என்ன ரிலேஷன்ஷிப், என்ன பந்தம், என்ன சொந்தம் ஒன்றும் தெரியலை. இவருக்கு எனி டைம் உங்களை பற்றியே மைண்டில் தோட்ஸ் வரணும், உங்களை கூட பேசணும், பழகணும், மீட் பண்ணணும். இவருக்கு இது மனசில் ஆகிட்டு சீக்ரெட்டாக இதை கொண்டு போக முடியாது. இவர் பேடிச்சு ஓடிட்டு உண்டு, புரியுதா, இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் கரண்ட்லி இவர் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு இவரை ஹோல்டு பண்ணி பிடிக்கிற ரீசன் அப்படின்னா குறைச்சி சரி செப்பரேஷனில் போனாலும் அதை நம்மளால் மறக்க முடியுமா, மூவாக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நம்மளால் நிற்க முடியுமா பார்க்கலான்னு இவர் போயிட்டு உண்டு. பட் இங்கே ஒன்றும் நடக்கலை. செப்பரேஷன்லேயும் உங்களை மறக்கவும் முடியல, மூவ் ஆன் ஆகவும் முடியல, உங்கள் தாட்ஸ்லேருந்து வெளியே ஓடவும் முடியல. ஸோ அதனால் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது வேணும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். இவர் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம்.
ஓகே. ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆக்கிட்டு போனா எண்டப் ஆகிட்டு போட்டுன்னு ஒரு டைம்ல நின்றுக்கலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப் போனா போகட்டும். நீங்களா செப்பரேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா போகட்டும். இல்லைங்க ஆட்டோமேட்டிக்கா செப்பரேஷன் எண்டப் ஆகி போனா போகட்டும் ஒரு மைண்ட் செட்டில் இவர் இருந்துட்டு ஏன்னா இவருக்கு பயந்துட்டு உண்டு. என்னடா நமக்கு ஒரு சொசைட்டியில் நமக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, நம்மளை 4 பேர் மதிக்கிறாங்க, நம்ம பேச்சு 4 பேர் கேட்குறாங்க, எல்லோரும் நம்மளை பெருமையாக சொல்கிறாங்க. இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு விஷயம் தெரிஞ்சு போய் ஏன்னா ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகினாலும் இவருக்கு கண்ட்ரோல் இல்லை. ஆக்சுவலி இவரோட கண்ட்ரோல் இவர்கிட்ட இல்லை. என்னடா நமக்கு இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ட்ரோல் நம்மளால் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. இப்படியே நின்று போனோம் அப்படின்னா கரெக்டாக இது ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்கும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் 4 பேருக்கு தெரிய வரும், பூகம்பம் மாதிரி வெடிக்கும். அந்த இடத்துல என்னோட நேம் போயிடும், என்னோட மரியாதை போயிடும், ஃபேமிலி நேம் போயிடும். இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது பெட்டருங்கிற ஒரு தோட்டோடு இவர் போயிட்டு உண்டு. ஓகே. பட் போயிட்டு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் இப்போ உண்டு. இந்த ஒரு செப்பரேஷனில் ஆள் பயங்கர சேடாகும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை 4 பேருக்கு தெரிய இதுக்கு அழகாக முன்னோட்டு கொண்டு போய்க்கலாம். இது ஒழிச்சு வைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது என்னால் ஒழிச்சு வைக்கவும் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை நாளைக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒழிச்சு வச்சு கொண்டு போவேன். ஏன்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படி ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. எனி டைம் கனெக்டடாக இருக்குன்னு ஒரு தோர்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை 4 பேருக்கு தெரியும் இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் முன்னோட்டு கொண்டு போயிருந்தேன் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஆள் பயங்கர சங்கடமாகும். ஆள் ஹாப்பி ஒன்றும் கிடையவே கிடையாது, பயங்கர சேடாகும். ஓகே. ரிலேஷன்ஷிப்பை எண்டப்பானது நான் தானே, என்னோட மிஸ்டேக்னால தான் நான் ரிலேஷன்ஷிப்பை எண்டப்பாச்சு, என்னோட திம்பர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப்பாக்கிட்டு போனேன், நான் என்ன நினச்சி எண்டப்பாக்கி போனேன். சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டாலாத நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஃபீலிங் இருக்காது தானே நான் எண்டப்பாக்கிட்டு போனேன். பட் இருந்தும் எனக்கு இன்னும் அவங்க மேலே இருக்கிற தாட்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், நாட்கள் போக போக கூடி போதே தவிர ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வருதே தவிர ஒரு நாள் அதை நான் மறந்து களையவும் இல்லை, அதை நினைக்காம என்னால் இருக்கவும் முடியல. இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் பயங்கர சங்கடமாகும். ஓகே. நான் என் விதியை நான் என்னன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இவரோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை இவருக்கு ஒழிச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஓகே இதை ஒழிச்சு கொண்டு போகணும்னு இவர் திங்க் பண்ணியிருக்கலாம். பட் உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு கேர், அந்த லவ், அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவரால் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ ஆள் பயங்கர சங்கடமாகும். நான் என்னென்னு செய்வேன். இது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலிங்க நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரலாம், இல்லைங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஆள் பயங்கர சங்கடமாகும். சரி ஓகே ஒன்று இவருக்கு பேசி இந்த ரிலேஷன் முன்னோட்டு கொண்டு போக கூட முடியல. அந்தளவுக்கு இவருக்கு அட்ராக்ஷன் உண்டு உங்கள் மேலே. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு உண்டு. ஜஸ்ட்டு சில ரிலேஷன்ஷிப்பில் சரி ஓகே உனக்கு எனக்கு சுச்சுவேஷன் இதுதான், நம்ம வந்து சேர முடியாது, பட் நம்ம ஒரு கான்டாக்டில் இருப்போம், ஒரு கம்யூனிகேஷனில் இருப்போம், ஃப்ரெண்டாக பேசி எடுத்து போகலாம். அப்படி இவருக்கு ஃப்ரெண்டாக கூட பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல. அந்த அளவுக்கு இவர் அட்ராக்ஷன் உண்டு உங்கள் மேலே. ஓகே. இவருக்கு பேசி பழகினாலே இவருக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் தான் ஃபீல் ஆகுது. அதனால் இவர் பேடிச்சு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. பட் இந்த ஒரு செப்பரேஷனே உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறார். அது வேணுங்கிற ஒரு தாட் உண்டு. ஏன்னா என்னதோ ஒரு அட்ராக்ஷன். ஓகே. யார்கிட்டே இல்லாத ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு. ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் எந்த ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரியா? ஆனால் எந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் ஸ்பை பண்ணுறது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தான் ஸ்பை. இவருக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் எனி டைம் சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லைங்க இவர் 4 பேர்கிட்ட அட்வைஸ் பண்ண சரி உங்களை பற்றி தான். ஓகே. இவர் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை ஆப்ஷன் சுற்றி அங்கோட்டு இங்கோட்டு போனாலும் இவர் தேடுறது, இவரோட மைண்டும் ஹார்ட்டு தேடுறது உங்களை தான். இவர் உங்களையே சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க லைஃப்பில், இவரை மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா? ஓகே. இல்லைங்க நீங்கள் இவர் செப்பரேஷன் பண்ணி போய் நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கா? இதெல்லாம் ஆக்சுவலி ஸ்பை பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். காரணம் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஒன்று நீங்கள் ட்ராவல் இருக்கலாம், இல்லைங்க ஒரு பர்சன் ட்ராவல் இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சன் நீங்கள் ஏதோ பார்ட்டிலேயே ஃபங்க்ஷனில் நீங்கள் மீட் பண்ணிருக்கலாம். மேபி இவர் ட்ராவல் லிட்ரல் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. இவருக்கு அண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மெமரிஸில் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவருக்கு உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவரை நைட் தாட்ஸ் அதுதான். கனெக்ஷன் இருந்தால் கூட இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குமா, எமோஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் செப்பரேஷன் போக போக இன்னும் கூடி வருது. அதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு கரண்ட்லி உங்கள் மெமரிஸ்லாம் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா
ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு இப்போ வந்து இப்போ காஃபி அடிக்ஷன், டீ அடிக்ஷன் உள்ளவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள டீ குடிக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் உங்களோட தாட்ஸ் வரப்போ இவரால் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகவே முடியாது. இவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவர் உங்களோட தாட்லேயே இவர் ஜீவிச்சிட்டு இருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இவருக்கு அவங்க கூட இருக்கணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், பழகணும். நிறைய 1008 கணக்கான ஒரு தாட்ஸ் உண்டு. பட் ஆளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்லாம் ஹைடிங் ஆகும். ஓகே. ஏன்னா ஆளுக்கு நேமாக இம்பார்ட்டன்ட், சொசைட்டியாக இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியாக இம்பார்ட்டன்ட், ட்ரெடிஷன் ரூல்ஸாக இம்பார்ட்டன்ட், தன்னோட ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸை எமோஷனையும் காட்டில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதனால இவர் எல்லாம் ஹைடிங் ஆகும். பட் இவரோட மைண்டில் ஒவ்வொரு செகண்ட் இந்த தாட்ஸ் உண்டு. உங்களை மீட் பண்ணணும், பேசணும், பழகணும், டைம் ஸ்பெண்ட் தாட்ஸ் உண்டு. ஓகே. உங்களை சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பைன் கார்டு நமக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு உண்டு. ஓகே. மனசில் ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் உண்டு. உங்கள் கூட ட்ராவல் போகணும், லாங் ட்ராவல் போகணும், உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், ஒரு பார்ட்டி போகணும், என்ஜாய் பண்ணணும், எல்லா தாட்ஸும் உண்டு. பட் இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன் அங்கே ஹைடிங் ஆகும். இவருக்கு நான் லாஸ்ட் நைட் இவருக்கு மைண்டில் வந்து ஒரு தாட் என்ன அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் ஆகும். எந்த ஒரு நோ கான்டாக்டில் போனாலும் சரி, செப்பரேஷனில் போனாலும் சரி, பவுண்டரியில் போனாலும் சரி, என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடுறதுக்கு நான் என்னெல்லாம் பிளான் போட்டாலும் ஒன்றும் இங்கே ஆக மாட்டேங்குது. ஃபிசிக்கலி நான் வேணால் அது கான்டாக்டில் போகாமல் இருக்கலாம், கம்யூனிகேஷனில் போகாமல் இருக்கலாம். மைண்ட் வைஸ், மனசு வைஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் ஃபினிஷிங்கில் அதே மாதிரி தான் நிற்கிறேன். எனக்கு இதை கடந்து போகிறதுக்கு எனக்கு வழியும் தெரியல, இதை கடந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஆகுது. ஓகே. நைட்டு டைமில் இவருக்கு தாட்ஸ் உண்டு. ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் வந்தால் என்ன, கால் பண்ணால் என்ன, மெசேஜ் பண்ணால் என்ன. பட் அதே ஒரு சேம் டைம் பெய்டே உண்டு. ஏன்னா சும்மாவே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. இனி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போனேன் அப்படின்னா கட்டாயம் எனக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி, சொசைட்டி எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணுற மாதிரி கட்டாயம் வருங்கிற ஒரு தாட்ஸும் இவருக்கு மைண்டில் உண்டு. ஓகே. ஒரு பக்கம் உங்களை குறிச்சும் பேடி உண்டு. நம்ம ஒரு செப்பரேஷனுக்கு ரீசன் நம்ம தானே. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போகணும். நீங்களும் ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, இவருக்கு ஒரு உங்களுக்கு என்ன பயங்கர பொறாமை உண்டு. நீங்கள் வேறு யார்கிட்டே பேசுகிறேயும் கூடாது, பழகிறேயும் கூடாது, நீங்கள் நல்லா நடந்துறையும் கூடாது. இந்த மாதிரிலாம் நடந்தால் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பயங்கர ஒரு பொறாமை ஒன்று நமக்கு சொல்லலாம் இவரை பற்றி. ஓகே. நைட்டு தூக்கமும் இல்லை. இவரை மனசிலாக்கிற விஷயம் என்னென்னா, இது தலையெழுத்து நான் அனுபவிக்கிறேனா, இன்றைக்கி விதியை அனுபவிக்கிறேனா, இல்லைங்க லைஃப்பில் டைம் சரியில்லையா, இல்லைங்க சனி பயிற்சி நடக்குதா, என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. ஒட்டுமொத்தமாக நான் ஹாப்பியும் இல்லை, வேறு ஆப்ஷன்ஸ் மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரே ஒரு போர்ஷனை மட்டுமே நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு போர்ஷனை மட்டுமே இவருக்கு மைண்ட் எங்கே இருந்தாலும் இவருக்கு மைண்டு தேடுறது உங்களை தான். இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் பயங்கர சங்கடம் உண்டு. தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. இவரோட லாஸ்ட் நைட் இவருக்கு வந்து தோட்ஸ்ன்னு அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு முடியல. அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லை. இது ஒழிச்சு கொண்டு போகிற ரிலேஷன்ஷிப் இது இல்லை. அவருக்கு மனசிலாகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கிளாரிட்டி கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷனில் கொண்டு வந்து விடணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே. என்னதான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் இவர் உங்களை மறந்துட்டு இல்லை, ஹோல்டு பண்ணி தான் பிடிக்காது. நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட்டத்தை இவரோட மைண்டில் உண்டு. என்ன அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு எனக்கு இது ஓப்பனாக எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. இந்த ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் வந்து இவரை புஷ் பண்ணுது. கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, பேசு, பழகு. அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இவரை புஷ் பண்ணி இவர் எத்தனை மாத்திரம் இது சொசைட்டி, ஃபேமிலி, கல்ச்சர், காஸ்ட்டு வேணாம் அந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை மாத்திரம் இவர் வேணும்னு வச்சாலும் இவருக்கு உங்கள் மேலே இருக்க அந்த ஃபீலிங்ஸ், மோகம், ஆசை இதை இவரை புஷ் பண்ணி எடுக்குது நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஸோ கட்டாயம் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபார்த் உண்டு. ஓகே. அது எந்த மாற்றம் இல்லை. கரண்ட் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு இருந்தாலும், டெத் ஆகி போயிட்டு இருந்தாலும் இவருக்கு கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபார்த் உண்டு நமக்கு. ஓகே. இவரால் சீக்கிரட்டாக கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் ஆள் நிற்கிறாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவர் திங்க் பண்ணியிருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியாமல் நம்ம சீக்கிரட்டாக கொண்டு போகலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல் ஆகுது. பட் இவரால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரம் வந்து பேசி ரொம்ப அட்டாச்ட் ஆன மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இவருக்கு மைண்டு வேறு எதுலேயும் ஃபோக்கஸும் ஆக மாட்டேங்குது. இவருக்கு முன்னோட்டு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஜீவிதம் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, சொசைட்டி இருக்குது, வேர்ல்டு இருக்குது. இவருக்கு மைண்டில் எதுவுமே ஓடலை. இவருக்கு மைண்டில் காலேருந்து நைட் வரைக்கும் உங்களோட பற்றின ஒரு தாட் மட்டுமே எடுத்துருக்கு. அதெல்லாம் பேடிச்சு இவர் ஓடிட்டு உண்டு. ஓகே. பட் இவர் ப்ளான் பண்ணி மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். எப்படியாவது நம்ம ஓடினா போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பை. பட் இருந்தாலும் ஓடி இருக்கலாம். பட் ஒன்றும் பண்ண முடியல இவரால்.
ஓகே. ஸோ இவருக்கு உங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தோட்டத்துல இவரு இருக்காரு. ஏன்னா இவருக்கு என்னதோ தெரியல ஒரு அடிக்ஷன் உங்க மேல ஃபீல் ஆகுறனால இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, ஒரு கிளாரிட்டி குடுத்து முன்னோட்டு போகணுங்கிற ஒரு தோட்டது இவரோட மைண்ட்ல உண்டு. ஓகே. இவருக்கு கரண்ட் இவரோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் அதுதான். ஊர் பேசட்டும், உலகம் பேசட்டும், உறவு பேசட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும், ஐ டோன்ட் கேர். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு தோட்டத்தை என்னோட மைண்டில் எடுத்துகிட்டு உண்டு. அதுக்காக நான் எந்த ரீதிக்கு போகிறதுக்கும் ரெடி. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு தோட்டம் என்னோட மைண்டில் நான் லாஸ்ட் நைட் வந்துட்டு லாஸ்ட் நைட் தாட்ஸ் அதுதான். கரண்ட் இவர் உங்கள் மெமரிஸ்லாம் இவர் ஜீவிச்சிட்ருக்காரு. ஓகே. பட் இங்கே ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைடிங் ஆகும். இப்போதைக்கு வேணால் ஹைட் பண்ணிகிட்ருக்கலாம். அது நிறைய நாள் ஹைட் பண்ண முடியாது. கரெக்டாக இவர் கான்டாக்டில் வந்து தான் ஆகணும், கம்யூனிகேஷன்லேயும் வந்து தான் ஆகணும், ட்ரூ ஃபீலிங்ஸை தொடர்ந்து சொல்லிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது இவரோட சுச்சுவேஷன் அதுதான். இவரால் முடியலை, மேபி உங்களால் ஓகே, பட் இவரால் முடியலை. ஓகே. நமக்கு ரிலேஷன்ஷிப் ரீபர்த் இவர் வச்சிருக்க பவுண்டரி இவரே எடுத்து மாற்றுவார். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் ஜெய்சிங்கில் போக வேண்டாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை கட்டி இவருக்கு பயங்கர ஒரு பொறாமல் உண்டு. இவர் ஒவ்வொரு நிமிஷம் இவருக்கு ஒரு பயமும் உண்டு. நீங்கள் இங்கேயே கனெக்ட் ஆகி போயிடுவீங்களா, வேறு யார்கிட்ட பேசிடுவீங்க, பழகிடுவீங்களா, வந்து ஒரு பயமும் உண்டு. ஸோ இப்போ என்ன வைப்ரேஷனில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதே செல்ஃப் லவ்ல நீங்கள் நில்லுங்க. சேசிங்கில் போக வேண்டாம். சரியா? இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸும் அதுதான், லாஸ்ட் நைட் தாட்ஸும் அதுதான். ஓகே. ஸோ நமக்கு இது இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹெச் இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட், D important, M important, S important, O important, C important. Okay. Then important age பார்த்தீங்க அப்படின்னா 55 important, 59 important, 53 important, 39 important, 33 important, 31 important, 18 important, 49 important, 43 important, 40 important, 41 important, 30 important, 13 important. Okay. Okay. Important month பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி important, ஏப்ரல் important, மே important, ஜூலை important, செப்டம்பர் important. Yes. Important date பார்த்தீங்க அப்படின்னா 1 important, 5 important, 4 important, 7 important, 9 important, 13 important, 15 important, 18 important. ஸோ இது உங்கள் நம்பர்லேயும் அவங்க நம்பர்லேயும் சாரி இந்த டேட்டை நீங்களும் அவங்களும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங் எதிர்த்து அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.